பேசாம இது ரெண்டையும் ஏத்திக்கிட்டு ஜாலியா டூயட் பாடிக்கிட்டு போயிட்டே இருப்போம். முதலாளி கொடுக்கிற சம்பளத்துல முழு பேண்ட் வாங்க முடியாம அரணிஜாரோட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, நான் கூட ஒரே படையில எத்தனை இருந்தா போட்டு தெரியுவேன். ஆமா, இப்ப இந்தியாவுல இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. ஏன் பிரச்சனைக்கு வாடா, பேசாம அது ரெண்டையும் ஏத்திக்கிட்டு காசை வசூல் பண்ணிக்கிட்டா வழி செலவுக்கு ஆகும் இல்ல. என்னண்ணே? அதோ நிக்கிற, அது நம்ம கணபதி மாவ இல்ல? ஆமா. கல்யாணம் கட்டிடுச்சா? இல்லையே. இன்னும் ஒரு விளக்கண்ண தடியோட ஜோடியா நிக்குது. அதான் எனக்கும் புரியல. கணபதி மாவட்ட கூட ஒரு 5 ரூபா வசூல் பண்ணிக்க. அதான் அநியாயம்ண்ணே. ஏன்டா அநியாயம்? அவங்கள ஜோடியா பார்த்ததை நாம அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்கணும் இல்ல? அதுக்கு தான் எங்க 2 பேரையும் ஜோடியா அனுப்பி வச்சதே எங்க அப்பன் தான். ஹலோ ஹலோ, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிப்பாட்டுங்க. அண்ணே, மதில் மேல பூனை. பூனை வண்டியை நிறுத்த சொல்லுதா? புதுமையா இருக்குதே. அங்க பாருங்க. பொண்ணு. சார், பணம் தர திம்பம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? வண்டியில் இடம் இல்ல. பணம் தரேன் சார். அல்ப கிராக்கி எல்லாம் ஏத்திக்கிற, சம்சான கிராக்கி மாட்டும் போது இடம் இல்ல நடுவிய. 10 ரூபாய் பொட்டி கொண்டா. ஆமா, போறதுக்கு பணம் எவ்வளவு? 2 ரூபா. 5 ரூபாய். இல்ல 5 ரூபா. பெட்டியெல்லாம் எங்க வைக்கிறது? இருமா, ஆளுக்கு மட்டும்தான் 5 ரூபாய், சாமானுக்கெல்லாம் இன்னொரு 5 ரூபாய் தனியா கொடுக்கணும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 3 பெட்டிக்கு 5 ரூபாவா? மெட்ராஸ் தேவலாம் போல இருக்கு. அப்ப புட்டியை தூக்கிட்டு மெட்ராஸ் நட. எனக்கு கூட 1 ரூபா கொடுங்க, நான் தலையில வச்சு கொண்டு வந்துடுறேன். சீப்பா இருக்கே. சரி தூக்கு. இவன் தலையில தான் ஒண்ணு இல்லையே, இதுவாவது இருக்கட்டும். சரி, நான் எங்க உட்கார்றது? எங்கயா நெருக்கி அடிச்சுக்கிட்டு ஏறேன். ஏய், உன்னை அங்க வந்து பேசிக்கிறேன். வண்டி எடுங்க. அடியில இருக்கிற கல்லறா. நீ நினைக்கிறேன் போல தானே போகணும். ஆமா. இன்னையே தொங்கிட்டு இருக்கா, கீழே இறங்க. வாங்க, டீ சாப்பிட்டு போலாம். நான் இந்த கயனி தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்ல. நீ குடிச்சிட்டு மிச்சம் இருந்தா மாட்டு கூடு. பரதாப்பட்டு இந்த பிளக்கா பசங்களை வண்டியில ஏத்தினா சோத்தை போட்டு சொந்தமாக்கி விடுவானுவா. ஏமா புலித்தோலை, எல்லா பார்ட்டியும் இறங்கியாச்சு, நீ மாத்திரம் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, எங்க போனோம்? வேட்டக்கார கவுண்டர் வீட்டுக்கு. ஐயோ, கவுண்டர் எசக பசகான ஆளாச்சே, அங்க ஏன் போற? அவர் உனக்கு என்ன வேணும்? அப்பா. ஐயோ, அப்பாவா? ஏமா, நம்ம பசங்க ஜீப்ல கரெக்ட் டைம்க்கு வந்தானுல? பஸ் லேட்டுப்பா, பரிசல் கூட லேட்டுப்பா. ஆனா இந்த ஜீப் தான் கரெக்ட் டைம் வந்துச்சு. குத்தரா அத்தனை தூரத்துக்கு எப்படிங்க குத்த முடியும்? அரை டிராயரை பேண்ட் ஆக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அரை டிராயரும் போய் ஜெட்டி தான் மிஞ்சும் போல. ஆமா, பசங்க உன்னை எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்சானுங்க? அதான்ப்பா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பார்த்த உடனே பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பசங்க கொஞ்சம் வியாக்கியானம் பேசுவாங்களே தவிர விவரமானவனுங்க. ஆமா ஆமா, படு விவரம். ஆனா இந்த ரேட் விஷயத்துல மட்டும் பைசா கம்மி பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, பரிசல்காரன் பாப்பாவை ஊருக்கு புடிச்சு நினைச்சுக்கிட்டு பணம் அதிகமா கேட்டிருக்கிறான். நான் குறுக்க விழுந்து ரேட்டை இறக்கி ஒரு வழியா பாப்பாவை ஏத்தி அமைச்சிருக்கிறேன். அத சொல்றான் இல்லம்மா. இல்ல ஏப்பா, நம்ம ஜீப் சும்மா தானே இருக்கு. அத டெய்லி ரூட்ல விட்டா நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்கே. கண்டக்டர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு. அடப்போமா, இதில் நாம என்னத்தை சம்பாதிக்க போறோம்? அங்கப்பா ஏ மிஸ்திரி, நம்ம ஜீப்ல ஆளுங்களை ஏத்திக்கிட்டு ஒரு ட்ரிப் அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 86 ரூபா 50 காசு. லக்கேஜுக்கு அது தனி. அவனுக்கு கிடக்குறானுங்கம்மா. நம்மகிட்ட வேலை பாக்குறவங்களை ஜீப்ல ஏத்தினாலே அவனுக்கு தோலை உரிச்சு போடுவேன். காசை வாங்கிக்கிட்டு ஆளுங்களை ஏத்துறேன் என்ன பண்ணுவீங்க? அவங்க உடம்புல உசுர் இருக்காது.